ஓகே, இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் டே. இந்த வீக் ஃபுல்லாக இன்னொரு ஸ்பெஷல் டே. என்னது இது? யாரா சொல்லுவீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குறேன். இன்னிலேருந்து ஆரம்பிக்கும். சொல்லு. வெரி குட். இன்னைக்கு என்ன நிறைய பேருக்கு தெரியல, ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கு அது என்னைக்கு வந்தாலும் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு சண்டே அது ஃப்ரெண்ட்ஷிப் டே. அன்னிலேருந்து நம்ம அந்த வாரம் ஃபுல்லாக கொண்டாடுவாங்க. ஜோராக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வா வா வா, உனக்கு ஒரு கிஃப்ட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸே இல்லாதவங்க யாருனா இருப்பாங்களேன்னா இப்போ வேணும்னா கை தூக்காதீங்க. பார்த்தியா, எனக்கு தெரியும். கண்டிப்பாக உனக்கு ஃப்ரெண்டு யாருனா இருப்பாங்க. நீ தான் மற்றவங்களோட ஃப்ரெண்ட் ஆகாமல் இருப்ப. பைபிளில் ஒரு முக்கியமான 3 ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்கள பற்றி தான் இப்போ பாட்டு நம்ம பாட போகிறோம், கேட்க போகிறோம். அதுக்கு பிறகு இந்த பாட்டுக்கான ஆக்ஷன்லாம் இருக்குது. ஓகேவா? கம்ப்யூட்டர் பாட்டு போடுங்க. இன்னும் வரமாட்டேந்து. வந்துடுச்சு. கவனி கவனி கவனி, நல்லா கவனிங்க. சரியா? பவர் ரேஞ்சர்ஸ் பவர் இல்ல, சூப்பர்மேன் காக்கல, ஸ்பைடர்மேன் உதவில்ல, அட்டோரியும் ஃப்ரெண்ட் இல்ல. பவர் ரேஞ்சர்ஸ் பவர் இல்ல, சூப்பர்மேன் காக்கல, ஸ்பைடர்மேன் உதவில்ல, அட்டோரியும். கவனி கவனி. நாங்க ஷத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்க பாபிலோனின் அடிமை தாங்கோ, நாங்க தேவனோட பிள்ளை இங்கோ, எங்கள பிரிக்கவே முடியாதுங்கோ. நாங்க ஷத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்க பாபிலோனின் அடிமை தாங்கோ, நாங்க தேவனோட எங்களை பிரிக்கவே முடியாதுங்கோ. பவர்ஃபுல் காடுங்கோ, கூடவே இருப்பாருங்கோ, அவரோட பவரால எவ்ரிடே நிப்போமுங்கோ. பவர்ஃபுல் காடுங்கோ, கூடவே இருப்பாருங்கோ, அவரோட பவரால எவ்ரிடே நிப்போமுங்கோ. ஓகே, பாட்டு பிடிச்சிருந்துச்சா? என்ன பிரிஞ்சுதே? சரி, பாட்டில் என்னென்ன வார்த்தைகள் வந்துச்சு சொல்லுங்க. சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், சின்சானா. சின்சான்ல வரவே இல்லை. என்ன நீ? ஏசப்பான்னு வந்ததா? செக் பிரைஸ் லார்ட். தேவனுடைய பிள்ளை. வேற என்னது? தாத்தா. ஷாத்ராக் மேஷாக். அவங்க யாரு? சித்தப்பா பசங்களா? யார் அவங்க? ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? 3 ஃப்ரெண்ட்ஸுங்க. எங்கே இருந்தாங்க அவங்க? எங்க? பாபிலோன். பாபிலோன் எங்கே இருக்கு? எங்கேயோ இருக்கு. இல்லை, நம்மளுக்கு என்ன தெரியும்னு இங்கே இருக்கிற ஆவடியே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். சரியா? பாபிலோன் ஒன்று ஊரில் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. பெருசாக இருக்குல்ல, நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கலாமா? சொல்லுங்கள். சாக்கு, ராக்கு, மேக்கு. இந்த 3 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த 3 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, டேய் டேய் உக்கார், இனிலேருந்து நான் வைக்கிற சிலையை தான் நீ வணங்கணும், இல்லைன்னா நெருப்பில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோடனே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ஐயோ ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் சொல்கிற சிலையை நான் வணங்குறேன் அப்படி சொல்லவே இல்லை. உடனே 3 பேர் மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டாங்க, நீ என்ன தான் சொன்னாலும் நான் உண்மையுள்ள தேவனை தான் வணங்குவேன், ஏசு கிறிஸ்துவை வணங்குவேன்னு சொன்னாங்க. அன்றைக்கி சூப்பராக ஒரு மியூசிக்கெல்லாம் வாசிச்சாங்க. என்னடா சரி, மியூசிக்கெல்லாம் வாசிச்சாங்க. எல்லாரும் அப்படியே கீழே குனிஞ்சாங்க. உடனே ஷாக் அப்படியே நின்னான். ராக்கும் நின்னான். அப்புறமா மேக்கு சொல்கிறான், டே நிற்காதடா, வா குனிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் என்ன தரம் பண்ணா, 3 பேர் அப்படியே நின்னாங்க. எல்லாரும் குனிஞ்சாங்க. கோவம் வந்துச்சு ராஜாவுக்கு. போடுறான் நெருப்புல அவனை. அப்படியே நெருப்பில் தூக்கி போட்டாங்க. அப்படியே உடம்புலாம் கருகி செத்துட்டாங்க. நினச்சியா? சாகவே இல்லை. அவங்க கூட ஜீசஸ் இருந்தார். அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. பாரு, 3 ஃப்ரெண்ட்ஸுங்க நல்ல விஷயத்துக்காக இருக்கும்போது ஏசப்பா அவங்க கூட இருப்பார். நீ 3 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து மற்றவங்கள ஆட்டியை போடுறதுக்கு, மற்றவங்கள ஏமாத்துறதுக்கும் கூட இருந்தால் யார் இருப்பான் கூட? சாத்தான் இருப்பான். நீ நல்ல விஷயத்துக்காக 2 பேர் நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா அவங்க கூட யார் இருப்பாங்க? கெட்ட விஷயத்துக்காக நீ சேர்ந்தன்னா
சில பேர் வாடா வாடா அவன் சைக்கிளில் காற்று பிடிக்கலாம், அவன் உட்கார போது பென்சில் வச்சுக்கலாம்டா, அவன் சாப்பாடு தூக்கி குப்பையில் போட்டுடலாம்டா, மிஸ்ஸுக்கிட்ட போட்டு கொடுக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது உன் கூட யார் இருப்பா? அவனுக்கு நம்ம படிப்பை சொல்லி கொடுக்கலாம்டா, அவன் கஷ்டப்படுறான்டா, சாப்பாடு இல்லைடா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்டா. இது மாதிரி விஷயம் சொல்லும்போது கூட யார் இருப்பா? இதுதான். வெரி குட், சூப்பர். நீங்கள் இவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களாடா. அடாடாடாடா, உங்களை பார்க்கும்போது அப்படியே உடம்புலாம் புல்லாக இருக்குது. சார் உங்களுக்கெல்லாம் பைபிள் பற்றியே சொல்லுது, அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. நீ ஏன்டா காது முடுற? நான் சொல்ல வார்த்தை சொல்லுங்க, அதுக்கப்புறமா ஆக்ஷனில் இருக்கும். ஓகேவா? என் கோட் சென்ஸ் சொல்லுங்க. சரியா? பவர் ரேஞ்சர்ஸ் பவர் இல்லை. சரி, நான் பாடுறேன், அப்படியே பாடு. சரிங்களா? பவர் ரேஞ்சர்ஸ் பவர் இல்லை, சூப்பர்மேன் காக்கல்ல, ஸ்பைடர்மேன் உதவல்ல, அட்டோரியும் ஃப்ரெண்ட் இல்லை. சொல்லுங்க. பவர் ரேஞ்சர்ஸ். நீ ஒரு மைக் எடுத்துக்கோ. சொல்லுங்க. பவர் ரேஞ்சர்ஸ் பவர் இல்ல, சூப்பர்மேன் காக்கல்ல, ஸ்பைடர்மேன் உதவல்ல, அட்டோரியும் ஃப்ரெண்ட் இல்ல. சொல்லுங்க. பவர் ரேஞ்சர்ஸ் பவர் இல்ல, சூப்பர்மேன் காக்கல்ல, ஸ்பைடர்மேன் உதவல்ல, அட்டோரியும் ஃப்ரெண்ட் இல்ல. பாடலாமா? இப்ப பாய்ஸ் மட்டும் பாடுங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். பவர் ரேஞ்சர்ஸ் பவர் இல்ல, சூப்பர்மேன் காக்கல்ல, ஸ்பைடர்மேன் உதவல்ல, அட்டோரியும் ஃப்ரெண்ட் இல்ல. இப்ப பக்கம் கேர்ள்ஸ். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். பவர் ரேஞ்சர்ஸ் பவர் இல்ல, சூப்பர்மேன் காக்கல்ல, ஸ்பைடர்மேன் உதவல்ல, அட்டோரியும். வெரி குட். நாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. சொல்லு. நாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நாங்க தேவனோட பிள்ளைங்கோ. நாங்க தேவனோட பிள்ளைங்கோ. பிள்ளைங்க சொல்லணும், பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடாது. சரியா? பிள்ளைங்கோ. நாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்க தேவனோட பிள்ளைங்கோ. நாங்க பாபிலோனின் அடிமை தாங்கோ. சொல்லுங்க. பாபிலோனின் அடிமை தாங்கோ. பவர்ஃபுல் காடுங்கோ. பவர்ஃபுல் காடுங்கோ. கூடவே இருப்பாருங்கோ. கூடவே இருப்பாருங்கோ. அவரோட பவரால எவ்ரிடே நிப்போமுங்கோ. அவ்வளோதாங்கோ. பாட்டு அவ்வளோதான்டா. நீங்களும் சேர்ந்து பாடுறீங்களா? ஓகே, இந்த பாட்டு நம்ம ஒரு முறை பாடலாம், அதுக்கப்புறமா இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் இருக்கு. ஓகேவா? மியூசிக் வரும்போது நம்ம கிளாப் பண்ணோம். ஓகேவா? பாடும்போது பாடணும். ஓகே, கமான், எல்லாம் கை தட்டு. ஹே ஹே 1 2 3 go. பவர் ரேஞ்சர்ஸ் பவர் இல்ல, சூப்பர்மேன் காக்கல்ல, ஸ்பைடர்மேன் உதவல்ல, அட்டோரி. ஒன்ஸ் மோர். பாரு. பவர் ரேஞ்சர்ஸ் பவர் இல்ல, சூப்பர்மேன் காக்கல்ல, ஸ்பைடர்மேன் உதவல்ல, அட்டோரியும். நாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நாங்க பாபிலோன். நாங்க பாபிலோனின் அடிமை தாங்கோ. நாங்க தேவனோட பிள்ளைங்கோ. எங்களை பிரிக்கவே முடியாதுங்கோ. பாடுங்க. நாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நாங்க பாபிலோனின் அடிமை. நாங்க தேவனுடைய பிள்ளைங்கோ. எங்களை பிரிக்கவே முடியாதுங்கோ. பவர்ஃபுல் காடுங்கோ. கூடவே இருப்பாருங்கோ. அவரோட பவரால எவ்ரிடே நிப்போம். பாடுங்க. பவர்ஃபுல் காடுங்கோ. கூடவே இருப்பாருங்கோ. அவரோட பவரால எவ்ரிடே நிப்போமுங்கோ. என்னடா? சரி, ஓகே. இப்போ இந்த பாட்டுக்கான ஆக்ஷன் இருக்கு.
சரி, இப்போ உட்காந்துருங்க. இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். எல்லாரும் உட்காந்து ரிலீஸ். ரிலீஸ். ஓகே, உட்காந்து. இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம். பாய்ஸில் 4 பேர், கேர்ள்ஸில் 4 பேர் நான் கூப்பிட்டு போகிறேன். அமைதியாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு போகிறேன். யாருக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் பர்த்டே இருக்குது, பிறந்தநாள்? அப்படியாடா, ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. கூட இருக்கிறேன்னு தெரியலடா. யாருக்கு? எப்போ ரொம்ப பெரிய பாப்பாவாக இருக்கான். ஆமாம். ஓகே, உன் பேர் என்ன? யோகேஸ்வரன். யோகேஸ்வரன். நீ ஒரு 5 பேர் கூப்பிட்டுக்கோ, உன்னோட சேர்த்து. இதோ கை தூக்குறான் பார்த்தியா, இப்படி வா வான்னு கூப்பிடு. அவனும் கூப்பிடாத, அமைதியாக இருக்கலாம் மட்டும் கூப்பிடு. யாரு? சூர்யா. வாங்க சூரி. யாரு? சந்தோஷ். வாங்க. அடுத்தது யாரு? நித்தினா. குட் நேம், நைஸ் நேம். வாங்க. வேற யாரு? அவன் சல்யூட் அச்சன்னு கூப்பிட்டுருவியா? அவனை பார்த்து சல்யூட் அச்சுட்டு இருக்கிறான். பாப்பா, நீ தான் குட்டி பாப்பாவாக இருக்க. பெரிய அக்காமாருங்களே யாராவது தெரியாதவங்களையும் நீ வந்து 4 பேர் கூப்பிடணும். கூப்பிடு. அப்படின்னா சாட்சி. யாரு? சாட்சி. நாச்சலியா? குட்டி பாப்பாவாக இருக்கா? சரி, ஓகே, வா. சரி, வா. பெரிய அக்காமார் கூப்பிடு. டைசி. என்ன டைகரா? டைசி. அவன் யார் மது? சரி, வா. சரி, நீ பெரியவங்க யாருன்னா கூப்பிடு. பெரியவங்கள அந்த அக்காவா? வாங்க. அந்த அக்கா தானே? நீ யாருன்னா ஒரு அக்கா கூப்பிடுவான். சுஜியக்கா. குச்சக்காவா? என்னடா பேர் அந்த அக்கான்ற, குச்சக்கான்ற? ஓகே, ஃபைன். ஓகே, இந்த ரொம்ப 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 சிம்பிளான கேம் தான். இப்போ உங்களுக்கு வந்து அக்காமார், டீச்சர்ஸ் அக்காமார்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு சின்ன அந்த ஓகே, இது வந்து இவங்க என்ன பண்ணோன்னா, இல்லை ஃபைன், இது வந்து இவங்க தலையில் கட்டிக்கணும் இப்போ. ஆமாம், கொஞ்சம் அக்கா சண்டே கிளாஸ் அக்கா கொஞ்சம் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. தம்பிமார் டேய், நல்லா தலையில் கட்டிக்கணும்டா. இப்படி கட்டணும். கட்டுங்கவா. ஐயாவா? ஓகே, இப்போ கை கட்டு. இப்போ வேகமாக ஒரு வசனம் கற்றுக்கிட்டு நம்ம பப்பட் ஷோ பார்க்க போகிறோம். சரியா? எத்தனை பேர் பப்பட் ஷோ பிடிக்காது?
பிடிக்கும். ஓகேவா? இப்போ ஒரு வசனம் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ பாய்ஸில் ஒருத்தர் கேர்ள்ஸில் ஒருத்தர் வாங்க. பிகினர்ஸ் இல்லை லைக் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் மேலே இருக்கிற பசங்க யாராவது இருக்கீங்களா? கேர்ள்ஸில் பாய்ஸில் ஒருத்தர் வாடா வா கேர்ள்ஸில் யாராவது ஒருத்தர் வாங்க. தேங்க்யூ. வாடா, உன் பேர் என்ன? ரித்திக். ஸோ பாய்ஸ்லேருந்து ரித்திக் அண்ட் நீங்களும் வாங்க. உங்கள் பேர்? ஜனனி. ஸோ கேர்ள்ஸ்லேருந்து ஜனனி வந்திருக்காங்க. ஓகே, இப்போ 2 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா மீன் பிடிக்க போறாங்க. மீன் அதான் சரியா? இது இங்கேயே தான் நின்று மீன் பிடிக்க போறாங்க. இவங்களுக்கான மீன் இங்க இருக்கும். மீன் பிடிக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்க. எத்தனாவது நம்பர் இது? 5வது நம்பர் இது. 1வதுலேருந்து எடு. அவன் பாரு மந்திரம் பண்ணிட்டு இருக்கான் மீனுக்கு. ஓகே, ஒரு மீன் எடுத்துட்டாங்க. கமான், கிளாப் பண்ணுங்க. 2வது மீன் எங்க இருக்கு பார்க்குறாங்க அவங்க. 2வது மீனும் எடுத்துட்டான். ஓகே, வெரி குட். 2வது மீன் வாழை மீனும் எடுத்துட்டாங்க. கமான். 3வது மீனம்மா மீனே. ஓகே, 4 மீன் எடுத்துட்டாங்க. வெரி குட், சூப்பர். இப்போ வசனம் வாசிக்கணும். வாசி மாட்டியா? இது தெரிஞ்சுதான் மீன் பிடிச்சிருக்க மாட்டேன்னு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எல்லாம் உட்காருங்க. மீன் பிடிக்கிறது எப்படி எட்டி பார்க்குது பாருங்க. உட்காருடா. நான் சொல்லு ஹெல்ப் பண்றேன். நான் உமக்கு சொல்லுங்க. அண்ணன் சொல்றது பின்னாடி ரிப்பீட் பண்ணுங்க. சொல்லுங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்புறம் கடைசியா சங்கீதம் 119:11. வெரி குட், சூப்பர். இதுல இருந்தா கேட்டிருக்காங்க. அந்த தங்கச்சியும் ஒரு வாட்டி வசனம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. ஓகே, வெரி குட். அழகா சொன்ன. தம்பி தான் வின் பண்ணியிருக்காங்க. தம்பிக்கு ஒரு gift. ஓகே, அது எங்கம்மா? மீன் கொடுத்துட்டியா? ஓகே, இப்போ உங்ககிட்ட இந்த வசனம் யார் சொல்றீங்க பார்க்குறான். யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு gift இருக்கு. சீக்கிரமா. சங்கீதம் 119:11. கொஞ்சம் பாதி சொன்னா கூட உங்களுக்கு பாதி ஹெல்ப் பண்ணுவேன் நான். சீக்கிரமா, டைம் இல்லை. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:13. எனக்கு தான் கேட்கலதாயா? கேட்கலையாம்மா? அந்த பொண்ணு பார்த்தே சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் பார்த்து சொல்லு கொஞ்சம் சத்தமா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. வெரி குட். ஜோரா கிளாப் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது பாய்ஸ்ல. இருமா தங்கச்சி இரு. பாய்ஸ்ல யாருன்னா ஒருத்தர் வேகமா, டைம் இல்லை. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன். வெரி குட்ரா, சூப்பரா. இந்தா, காட் பிளஸ் யூ. அழகா வசனம் சொன்னீங்க. இன்னும் டைம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்கலாம். சரியா? வசனங்கள் மறக்கக்கூடாது. சரியா? வசனம் இருந்தால் விசனம் இல்லை. அதனால ஒவ்வொரு வசனமும் எதுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணுறோன்னா, நீ கஷ்டமான நேரத்தில் இந்த வசனம் உங்களை ஞாபகப்படுத்தும், உங்களை வழி நடத்தும். அதுக்காக தான் இப்போ நம்ம பப்பர் ஷோ பார்க்க போகிறோம். நம்ம அமைதியாக நம்ம லிசன் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு கூட தெரியல. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு தெரியும்? என்ன அவ்வளோ பேருக்கு தான் தெரியுமா? ஓகே, நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் போய் விஷ் பண்ணீங்களா? இங்கே இருக்கிறவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்போ எல்லாரும் மாற்றி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லாருக்கும். இதே மாதிரி தான்
உங்கள் எல்லாருக்கும் எப்படி வந்து ஓகே 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 இங்கே பாருங்க, நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் சரிங்களா? உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களோ அது மாதிரி எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனால் உங்களை மாதிரிலாம் இல்லை. எப்படி நீங்கள் சண்டே ஆனோடனே செக் ஹலோ யாரா இருக்கீங்களா? டேய் மைக் ஆஃப் பண்ணுங்கடா. என்னடா பண்ணுறீங்க? நான் மைக் ஆஃப் பண்ண மாட்டேன். டேய் என்னடா என்னடாவா? ஏய் என்ன தெரியலடா, என் வாய்ஸ் தெரியல உனக்கு? டேய் என்ன ஒரு நிமிஷம் பேச விடுங்கடா. அதெல்லாம் பேச கூடாது ப்ளீஸ். ப்ளீஸ் இல்ல அங்கிள் பாருங்க அங்கிள். அங்கிள் எல்லாம் இல்ல, நான் உன் பேச்சுக்கா. ஏய் யாரா அது சவுண்ட் மட்டும் போடுறது? நேர்ல வாங்கடா. நேர்லயா? ஏய் நேர்ல வந்தா என்னடா கொடுப்பேன்? நீ தானே பேசு. நான் பேச மாட்டேன். ஐயோ பேசுறேன். சரி இவன் இல்லையே. சரி சரியெல்லாம் இல்ல பா, எனக்கு யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு வந்து பேசுங்க. நீ பேசிட்டு தானே இருக்கேன். யார் வந்தாலும் பேசுங்களேவா? தம்பி நான் இந்த சின்ன பசங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயம் சொல்லித்தர முயற்சி பண்றேன். என்ன தயவு நல்ல செஞ்சு முயற்சி பண்ற. ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்காரு. சின்ன பசங்க நல்ல விஷயம் சொல்றாங்களா? நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் வாய்ஸ் கூட உனக்கு தெரியல. டேய் டேய் இவன்டா. டேய் ஜானி. என்னடா ஜானி சானின்னு? டேய் டேய் ஜானி நீயாடா? இரு நான் வெளியில வரேன் சரியா? நான் அவ்வளவு நேரம் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன். டேய் அந்த அந்த சாணி குரல் கேட்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ தான். சாணி இல்லடா. ஜானி 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 குரல். எல்லாரும் ஜானிக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஐயே ஹாய் சொல்ல சொன்னா ஹாய் சொல்றாங்க. உன்னை மதிச்சு ஹாய் ஆச்சு சொல்றாங்களேன்னு இது பண்ணு, சந்தோஷப்படு. சரி சாரி குப்பத்தட்டி லாரி. இவன் இப்படி தான் சரியான பேடு ஃபெலோ. நீங்கள்லாம் எப்படி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சண்டே சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. அவன் குளி கூட இல்லை. ஆமாம் உன்ன மாதிரி இல்லை ஜானி. எல்லாரும் இவங்களும் அப்படி வரமாட்டாங்க. நீ தான் அப்படி வருவ தெரியும் எங்களுக்கு. இல்லை இல்ல சரி என்ன வர சொன்னேன்? எனக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் டே சொன்னேன். எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்? ஜானி நானே உனக்கு ஒரு gift தான் தரேன். ஐயா தூக்குப்பில போடு. வேற ஏதாவது கொடுப்பியா? ஜானி உன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கிறதே பாக்கியம் ஜானி. நீ என்ன நான் gift கேட்குற? டேய் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்து இது வரைக்கும் நீ எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு வந்து பிரியாணி வேணும். பிரியாணி வேணுமா? அப்புறமா கிரிக்கெட் பேட் வேணும். கிட்னி வேணுமா? கிரிக்கெட் பேட். கிரிக்கெட் பேட்டா? அப்புறமா என்னடா கேட்கலாம்? ஜானி உனக்கு கிரிக்கெட்டே ஆட தெரியாது ஜானி. டேய் சும்மா பேட் வச்சு நீ பார்த்தவங்கள அடிச்சிட்டு இருப்பேன்டா. சரி சரி உன்னை நீயே அடிச்சிக்கோ. அதுக்கு நான் பாரு உனக்கு நான் எவ்வளவு விஷயங்களும் செஞ்சிருக்கேன் தெரியுமா? என்ன செய்வ? ஏய் உனக்கெல்லாம் நான் பாட்டெல்லாம் பாடுவேன்டா. எங்க பாடு. பாடட்டுமா? சும்மா சொல்றான் ஒண்ணுமே தெரியாது. பாரு சூப்பரா பாட்டு பாரு. எங்க பாடு. 1 1 2 நீயும் நானும் ஃப்ரெண்டு. 3 3 6 என் காசு எங்க பாரு. எப்படி சூப்பரா? இந்த மாதிரி நீ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவனுங்க உன்னை பார்க்க ஆசையா வந்திருக்கானுங்க. கடுப்புல ஏதாச்சும் தூக்கி அடிச்சிருவாங்க. இந்த பாட்டுக்கு என்னடா குறைச்சல்? இந்த பாட்டு சூப்பரான பாட்டுடா. அது உன்ன மாதிரியே அவனை மாதிரியே மொக்கையா இருந்துச்சு தானே அந்த பாட்டு. டேய் மொக்கடா நீ. டேய் நான் பாட்டு இல்லடா, சூப்பரா கதைலாம் சொல்லுவேன்டா. எப்படி கதை சொல்லுவ? ஏய் நான் பைபிள் கதைலாம் எனக்கு தெரியும்டா. பைபிள் கதையா? ஆமா. இவன் இவ்வளோ இதெல்லாம் பேச மாட்டான். நீங்க வேற. எங்க உனக்கு தெரிஞ்ச பைபிள் கதை சொல்லு. நான் சொல்லட்டுமா? பைபிள்ல ஃபர்ஸ்ட் ஏசப்பா யார் தெரியுமா படைச்சாரு? ஆதாமும் நோவாவும். நோவா? ஆமா. இவனுக்கு சொல்றது கரெக்டா? கரெக்ட் தான். ஆதாமும் நோவாவும் படைச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க. இது கரெக்டா இவன் சொல்றது? கரெக்ட். அப்புறமா இருடா நம்ம அவங்களே கேட்போம். அவன் சொல்ற கதை என்ன உண்மையான கதை சொல்லுங்க. அவன் சும்மா தானே சொல்றான். யாரு படைச்சாங்க? ஆண்டவர். டேய் மக்கு. ஆதாமும் ஏவாலும் படிச்சாங்க. ஆதாமும் நோவா படிச்ச ரெண்டு பேரும் கப்பல்ல போனாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? கப்பல்ல இருந்து தூக்கி போட்டாங்க. பெட்ரோல் போட்டாங்களா கப்பல்ல போயிட்டு? அப்புறம் கப்பல்ல இருந்து தூக்கி போட்டோனே பெரிய மீன் வந்துச்சு. பெரிய மீன் வந்துச்சா? இல்ல ஏய் நீ நிறுத்து.
உனக்கு ஒன்றும் தெரியல, எங்கள் பசங்க எல்லாருக்கும் தெரியுது. ஐயோ என் பசங்க எல்லாருமே செம்ம ஸ்மார்ட்டு, அப்படியே கரைச்சி குடிச்சிருக்காங்க பைபிளை. அப்படியா? நாங்கள் வந்தப்போ கேட்ட எல்லா கேள்விக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க இல்லையா? இப்போ ஜானி மக்குன்னு ஒத்துக்கிறீங்க தானே? நீ என்ன அப்படி? நான் இந்த கதை இல்ல, வேற கதை சொல்றேன். நீங்க உள்ள வாங்க. ஓ சரி, அவன் ஏதோ கதை சொல்கிறானா, நம்ம எல்லாரும் அமைதியாக அவன் கதை கேட்போமா? இப்போ ஏன் பாடி காலையில் எழுப்பி சாவடிக்கிறீங்க? டேய் காலையில இல்லடா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுடா. பா மணி என்னப்பா ஆகுது? டேய் 8:30 மணி ஆகுதுடா, ஏஞ்சுடா. 8:30 மணியா? அப்பா ஸ்கூல் 9 மணிக்குப்பா. சரி சீக்கிரமா கிளம்பு. அப்பா வெறுப்பா இருக்கு, லீவ் போட்டுறவா? டேய் இலிசப்பா பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போவாங்க, ஸ்கூல் லீவ் போட மாட்டாங்க. கிளம்பு சீக்கிரமா கிளம்பு. ரெடி? சரிப்பா. நான் உனக்கு லஞ்ச் பேக் பண்றேன். சரிப்பா. சரி, அம்மா இல்லாத பிள்ளைய வளர்த்தா இப்படிதான், சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்க. சரி ஜானி, லஞ்ச் கட்டிட்டேன், கிளம்பு ஸ்கூலுக்கு கிளம்பு. அப்பா அப்பா லஞ்சுக்கு என்னப்பா கட்டியிருக்கீங்க? லஞ்சுக்கு சாம்பார் சாதம். சாம்பாரா? அப்புறமா வந்து கருணக்கிழங்கா? ஏய் இதெல்லாம் நல்லதுடா, ஹெல்த்திடா. அப்பா பர்கர் பீஸா எல்லாம் கேட்டேனேப்பா நானு. அடி வாங்க பாரு, பர்கர் பீஸாவா? அப்பா ஏன் சூப்பரா இருக்கும்பா. சரி பைபிள் படிச்சியா? படிச்சப்பா. டேய் இன்னைக்கு படிச்சியா? இன்னைக்கா? இல்லையப்பா, படிக்கவே இல்ல. பாப்பா படிச்சப்பா, முந்தா நேத்து படிச்சனே. டேய் இன்னைக்கு பிரஷ் பண்ணியா? இன்னைக்கா? ஐயோ வந்துட்டேனே. அப்பா இல்லப்பா, பண்ணேன் சூப்பரா பண்ணேன். டெய்லியும் பிரஷ் பண்ணணும், டெய்லியும் படிக்கணும், டெய்லியும் நம்ம வந்து குளிக்கிறது மாதிரி தான் பைபிள் படிக்கணும். ஆப்பா நீங்க சொல்றீங்களா, நான் டெய்லி எப்படி படிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஏமா உன் தம்பியை ஓரமா உட்கார வை, இல்ல கச்சி விட்டுற மூக்கவனை. டேய் நீ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வசனம் சொல்லி தரேன், நீ கூட சேர்ந்து சொல்லு. ஆப்பா சொல்லு. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏசப்பா நம்மள மன்னிச்சது போல நாமளும் மத்தவங்கள மன்னிக்கணும். சரியா? ஆப்பா சரி பாய் ஸ்கூலுக்கு போ. பாய். டெய்லி காலையில் எழுந்துச்சி இவர் வேற ஒரே பூமரா போட்டு கொள்றாரு. சரி இன்னைக்கு நம்ம ஜாலியாக ஸ்கூல் போக வேண்டியதான். எப்பவுமே ஒருத்தன் கூட வந்துன்னே இருப்பானே இந்த டைம்ல. வண்டி வழி விடுங்க. சும்மா கத்தாதடா, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். என்கிட்ட எல்லாம் வச்சுக்காதடா, நான் சம ரேசர்ரா. சம ரேசர். ஃபாஸ்டா ஓடுவேன்டா நானு. ஃபாஸ்டா ஓடி செவுத்துல இச்சுப்பியா? கிண்டல் பண்ணாதடா. வேணா உனக்கு எனக்கு ரேஸ் வச்சுக்கலாமா? ரேஸா? ஆமா. டேய் காலையிலே தோத்து போவாதடா. டேய் நீ தானே தோத்து போவ. சரி பாத்துலாமா? நீ பார்க்கலாம், பசங்களா ரேஸ் வச்சுக்கிட்டுமா? நான் தானே ஜெயிப்பேன். அப்படி சொல்லுங்க, சிங்க கொட்டிங்களா? இரா வாடா ஓடலாம். நீங்க எல்லாம் 1 2 3 சொல்லுங்க. சரியா? 1 2 3. டேய் 1 2 3 சொல்லும்போது இப்படி ஓடணும்டா. எப்படி? இந்த பக்கம்டா. ஓகே 1 2 3. டேய் இந்த பக்கம்டா. டேய் ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா? டேய் ரைட் ஹேண்ட். டேய் பசங்களா சொல்லுங்க. டேய் ஐயோ விழுந்துட்டேன். டேய் என்னடா? விழுந்துட்டேன்டா. ஐயோ டேய் சும்மா விழுந்துட்டான். என்ன சிரிக்காதடா, கிண்டல் பண்ணாதடா. டேய் நீ சப்பன்னு எனக்கு இதுல தெரியுதுடா, சரியான சப்ப. டேய் என்ன கிண்டல் பண்ணாதடா, நான் விழுந்துட்டேன்டா. ஐயா விழுந்துட்டான், ஜாலி. என்ன கிண்டல் பண்றா? இதோ வாங்கோ. டேய் எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேலே கை வைப்ப நீ. இந்த வச்சுக்கோ. டமான் அப்பாவா? அப்பா கூட பார்க்காம வச்சிட்டு இருக்காடா. டேய் அப்பா நீங்க என்ன பண்ணு? பாருங்க,
சும்மாவே சீன் போடுவான். இதுக்கு என்னென்னலாம் அவன் அடிச்சியா? அப்பா அவனை அடிச்சியா? யாரப்பா? டேய் அடிக்காதடா, அவன் அடிச்சியா இல்லையா? அப்பா அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான். நீ ஏன் திருப்பி அடிச்ச? அவன் அச்சனால அச்சன். டேய் நீ ஏன் அடிச்ச? அப்பா அங்கிள் அங்கிள் நான் அடிக்கல, அவன் எனக்கு கிண்டல் பண்ணா அதான் அடிச்சேன். டேய் நீ கிண்டல் பண்ணியா? அப்பா நான் கிண்டல்லாம் பண்ணலப்பா. டேய் உண்மையை சொல்லு. அவனை பாசமா சப்பன்னு கூப்பிட்டேன். டேய் எவ்வளவு தைரியத்தை இப்படி கிண்டல் பண்ணுவேன்? ஏசுப பிள்ளைங்களே இப்படி பண்ண கூடாது தானே? ஐயோ பண்ண கூடாதுப்பா. காலையில என்ன வசனம் சொல்லி கொடுத்தேன்? ஐயோ மாட்டீனே. நான் உனக்கு ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்தேனே. ஐயோ டக்குனிக்கிறா. பசங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? மன்னிக்கணும் சொல்லி கொடுத்தேன்ல. ஆமாப்பா தேங்க்ஸ். மன்னிக்கணும்ப்பா, எல்லாரையும் மன்னிக்கணும். கிறிஸ்துவ புள்ளையா இருக்கணும். அவனை மன்னிக்க வேண்டியதானே? அவனையா? இவனெல்லாம் மன்னிக்க முடியாதுப்பா. டேய் அப்பா 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 இல்லப்பா. அப்பா இல்லப்பா, நான் அவனை மன்னிச்சிரும். டேய் சாரிடா. சரி இவன்ட்ட தான் சாரி. சரி நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் சரியா? அப்பா ஃப்ரெண்ட்ஷிப் டே வேற, நீங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா இப்படி. ஓ அப்படி இல்ல சார். நல்ல ஃப்ரெண்டா ஆயிடுங்க. கண்டிப்பாப்பா. சாரிப்பா, அவனுக்காக நான் சாரி கேக்குறேன். பரவாயில்ல அங்கிள், நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நாங்க விளையாட போறோம். பை. டி சாரிடா, உனக்கு தெரியாம வச்சுட்டேன். ஏய் சாரிடா, நானும் வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டேன். அப்படி பேச மாட்டேன்டா. ஓகேடா. சரி சரி சாரி. நம்ம கிளாஸ்க்கு போலாம். வா வா போலாம் வா. ஏய் பசங்களா, நீங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க தானே? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியல, நான் தான்டா ஐடியா மணி. நீங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க தானே? என்னது இல்லையா? சர்ச்சில் இருக்குன்னு சும்மா போய் பேசுறீங்களா? சர்ச்சில் இருந்து போய் பேசுறீங்க பாத்தியா? டேய் நான் உங்களுக்கு சண்டை போட சொல்லி தரேன்டா. டேய் கெட்ட வார்த்தை சொல்லி தரேன்டா. டேய் யாருக்கும் தெரியாம தப்பான விஷயங்கள் செய்ய சொல்லி தரேன்டா. மொபைல் போன் யூஸ் பண்ண சொல்லி தரேன்டா. ஓ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுன்றதால வேண்டான்றீங்களா? டேய் நீங்களா சும்மா சர்ச்சில் இருக்கிறதால சும்மா நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறீங்க தானே? அவங்க ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. யோ நீங்கெல்லாம் இவரோட பிள்ளைங்களா? ஏய் நீங்களாம் சும்மா ஏசப்பா பிள்ளைங்க. வீட்டுக்கு போனவுடனே சினிமா பாட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரியும்டா. இங்க வந்து பைபிள் வசனம் சொல்லுவீங்க, வீட்டாண்ட போனவுடனே அசிங்கமா பேசுவீங்க. எனக்கு தெரியும்டா. உங்களை விட மாட்டேன். அமைதியாரு சாத்தானே. அமைதியாரா? நான் எல்லாம் இருக்க முடியாது, இவங்களோட தான் நான் இருக்க போறேன். பசங்களா நீங்களாம் என்னோட பசங்கன்னு அவனுக்கு நிரூபிப்பீங்களா? நீங்களாம் நல்ல பசங்க தானே? நீங்கள் யாருமே வந்து பொய் சொல்லாமல் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பசங்களாக இருப்பீங்க தானே? இருக்க மாட்டாங்க. அப்போ இவன் எதுக்கு வேஸ்ட்டாக பக்கத்தில் நிற்கிறான்? இவனை அமுச்சிடலாமா? வேண்டாம். அப்போ எல்லாரும் சேர்ந்து இவனை அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லலாமா? சொல்லாத சொல்லாத. அப்பாலே போ சாத்தானே சொல்லுங்க. இந்த மாதிரி மறுபடியும் சொல்லுங்க திருப்பி. ஸோ பசங்களா இந்த மாதிரி தான் உங்களை நிறைய பேர் வந்து தப்பான விஷயத்துக்கெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே எப்படி இருக்கணும்? நல்ல பசங்களா, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு சர்ச் போயிட்டு ஒபீடியண்ட்டான பசங்களாக இருக்கணும். இருப்பீங்களா? சரி ப்ரேயர் பண்ணலாமா? நேர்முட்டி போடுங்க, கை கூப்புங்க. கடைசி ஜெபம் பண்ண போகிறோம். முடிச்ச பிறகு மற்ற விஷயங்கள் பாஸ்டர் அங்கிள் உங்களுக்கு சொல்லுவாங்க. கை கூப்பு, கண்ணு மூடு, என் கூட சேர்ந்து சொல்லு. அன்புள்ள ஏசப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க, செல்ல பிள்ளைங்க, தப்பு செய்யாத பிள்ளைங்க. ஒருவேளை நாங்கள் உமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலைன்னா எங்களை மன்னியுங்க ஏசப்பா. நீங்கள் எப்படி எங்களை மன்னிச்சிங்களோ நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை மற்றவங்களை மன்னிக்கணும், நல்ல பிள்ளையாய் வாழணும். ஏசப்பா எங்களை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸை,
எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கண்ணு தரங்க. வெரி குட். உட்காருங்க. சிட் ஐயா. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஐயாவுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை என்னென்னா, ஐயா பேரும் என் பேரும் ஒன்று தான். ராஜேஷ் சார், தேங்க்யூ, நன்றி. எல்லாரும் அண்ணாக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக செஞ்சு நல்லா இருந்துச்சா? இன்னொரு முறை நல்லா ஜோராக ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். சரி, என்ன இன்னைக்கு கற்றுக்கிட்டீங்க? இன்னைக்கு என்ன படிச்சுக்கிட்டீங்க? அந்த பஃபர்ட்லாம் வந்து நமக்கு சில விஷயம் சொல்லி கொடுத்துச்சு இல்லையா? என்ன கற்றுக்கிட்டோம்? வா நீ வா. யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. என்ன பண்ணணும்? அவங்கள மன்னிச்சு விடணும். மன்னிச்சு விட்றியா? யார் மன்னிப்பேன்? என் ஃப்ரெண்ட்ஸுங்களை. உன் பேர் சொல்லு. அவ பேர், ஃப்ரெண்டு பேர் சொல்லு. சுஜி ஜெசிகா. சுஜி ஜெசிகாவை மன்னிச்சிட்டாளாவா? விட்டுருங்க. எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். சொல்றா. எல்லாரையும் மன்னிக்கணும். எப்போவும் எல்லா கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். கை தட்டுங்க. என்னம்மா பிரசங்கம் பண்ணிடுவான் போல இருக்கு. யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. அப்புறம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. மன்னிக்கிச்சு, எல்லாத்தையும் மன்னிச்சியா? மன்னிப்பியா எல்லாரையும்? மன்னிச்சு யாரெல்லாம் மன்னிப்ப? யாருனாச்சும் ஆபத்தில் இருந்தால் காப்பாற்றணும். அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது. காது எனக்கே கேட்கல, அவங்களுக்கு எப்படி கேட்குது? யாருனாச்சும் ஆபத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றணும். யார் ஆபத்தில் காப்பாற்றுவேன்? ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் இருந்தால். சரி, ஒடியா டைம் ஆச்சு. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். ஃப்ரெண்ட்ஸு சண்டை போட்டால் அவங்கள மன்னிக்கணும். அப்புறம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசுறியா? வெரி குட். பாடா, கிளாஸுக்கு போயிடுங்க. அம்மா எல்லாரும் எதிர்த்து பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. வெரி குட். வீட்டில் இதுமாரி காணாமல் போயிடுச்சுன்னா அவங்க மேலே பொய் சொல்லக்கூடாது. வெரி குட், சூப்பர்.